எதுவாக இருந்தாலும் இவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிம்மராசி வீட்டில் இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். அவங்க மற்றவங்களுக்காக நல்லதை செய்கிறது அதில் முதல் இடம் சிம்மராசிக்கு தான். இன்னொன்று, குடும்பத்தில் கெட்டவங்களாகவே இருந்தாலும் சில பேரை அவங்களையும் அக்செப்ட் பண்ணி போவாங்க. அதாவது இவங்க இன்றைக்கி செஞ்சு வைக்கிற காரியம் நாளைக்கு பல பேருக்கு நன்மையை கொடுக்கும். அடிக்கடி குடும்பத்தை நினச்சி கலங்கக்கூடியவர்களும் சிம்மராசிக்காரர்கள். எனக்கு இப்படி குடும்பம் இருக்காங்களே, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், நல்ல தில்லு உள்ளவனாக இருக்கிறேன், ஆனால் என்னையே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு குடும்பத்தை நினச்சும் சிம்மராசி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் கொடுத்தாவது சிறப்பாக செய்ய, அதாவது பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட ரொம்ப மற்றவங்களுக்காக கேட்டு மற்றவங்களுக்காக சிறப்பாக செய்ய துடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி. அவங்கள குறை சொல்லலாமா? சிம்மராசியை குறை சொல்கிறது சிவனை குறை சொல்கிற மாதிரி. அதனால் இனிமேல் சிம்மராசியை குறை சொல்லாதீங்க. மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக அவங்க நல்லா இருக்கக்கூடியவர்கள், நல்லதை நினைக்கக்கூடியவர்கள்.